இந்த மூச்சு வாங்குற பிரச்சனை, நைட்டு தூங்கும்போது கொரட்டை விடுறது, மூக்கு அடிக்கடி அடைச்சு மூக்கு பிரச்சனை, சுவாச சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் இந்த நோயில சரியாகும். இன்னும் சொல்ல போனா கபம் சம்பந்தப்பட்ட 96 நோய், கண்டத்துக்கு மேல இருக்க நோய், நீர்னால வரக்கூடிய நோய், அது எல்லாமே இதுல சரியாகும். அப்படிப்பட்ட மருந்து அந்த சுவாச காசனை. உடனடியா ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரத்துக்குள்ள அந்த சுவாச சம்பந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல இருந்து மாறுறத பார்க்க முடியும். வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா, நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா கொரட்டை சவுண்ட் விடுறாங்க. கொரட்டை வரதுனால பக்கங்கிறவங்க கூட தூங்க முடியல அப்படின்றாங்க. அதனால அவங்க தனி ரூமுக்கு கூட ஒரு சிலர் போயிடுறாங்க. அவங்களுக்கும் இந்த இழப்பு வருது ஒரு சிலருக்கு. மூக்குல வாயில வரும்போது கைன் கைன்னு ஒரு சவுண்ட் வரும். இந்த ஆஸ்துமா, வீசிங், சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு செய்முறையோட ஒரு மூலிகை பத்தி, அது செய்முறையோட அந்த மருந்தை பத்தி சொல்ல போறீங்களே, அது என்ன மருந்து, எப்படி மக்கள் செய்யலாம்? சரிங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மருந்து சுவாச காச நெய். சுவாச காச நெய். ஆமா. சுவாசம் அப்படின்றது மூச்சை குறிக்கிறது, காசம்ன்றது இருமல். இப்போ மூச்சு விடுறதுக்கு, அதாவது இழுக்கிறது சிரமமா இருக்கு, பேசுறது சிரமமா இருக்கு, மூச்சு திணறல் இருக்குன்னா அந்த ரெண்டுக்குமே நுரையீரல் சம்பந்தப்பட்டது. ஒன்று தும்மல், அடுத்து இருமல். இது ரெண்டு நுரையீரல் பற்றிய நோய். தும்மல் வந்தாலும் நுரையீரல் பாதிச்சிருக்குன்னு அர்த்தம், இருமல் வந்தாலும் நுரையீரல் பாதிச்சிருக்குன்னு அர்த்தம். இருமல் வர்றது வாய் வழியா கபத்தை வெளியேற்றுறக்காண்டி வருது. தும்மல்ன்றது மூக்கு வழியா கபத்தை வெளியேற்றுறதுக்கு வருது. தலையில ஏறி இருக்க கபத்தை வெளியேற்றுறதுக்கு தும்மல் வருது. அதே மாதிரி நுரையீரல் இருக்குது, அந்த கண்டத்தில் இருக்க கபத்தை வெளியேது இருமல் வருது. இது ரெண்டுமே சளியை வெளியேற்றுறதுக்கு நம்ம உடம்பா செய்யக்கூடிய ஒரு வேலை. இதுக்கு அந்த பகுதியில் இப்போ குரல் வலையில் ஒரு பாசம் மாதிரி உள்ள கபம் ஒரு இடத்துல பற்றிக்குது. அதனாலதான் சளி அந்த இடத்த விட்டு நகலாம அங்கேயே இருக்கு. அந்த இடத்த தான் நீலகண்டம்னு சொல்றோம். கண்டம்ன்றது அந்த இடத்துல, அந்த நீளம்ன்றது இருக்கிறது சளி தான். சளி விஷமா வச்சுக்கோங்க. இது கண்டத்தை அடைக்கிறனாலதான் மரண தருவாயில இருக்கவங்க வாய் வழியா மூச்சு விட்டுருப்பாங்க. அப்ப அந்த இதை அந்த சளி தான் காலன் மாதிரி இருந்து கொள்ளுது. அந்த சளியை சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, கூட இருந்து கொல்லும் கபம் அப்படின்னுவாங்க. உடனிருந்தே கொல்லும் கபம். இப்ப கபம் சளி பிடிச்சிருக்குன்னா நம்ம ஆளை உடனே கொண்டுறாது. ஒரு காய்ச்சல், ஒரு பெரிய நோய் தொடர்ந்து இருக்குன்னா உடனே போய் வைத்தியம் பார்த்துருவோம். எனக்கு காய்ச்சல் 4-5 நாளா இருக்கு, இதுக்காக போய் டாக்டர் பார்க்கணும், ஏன் குறையவே மாட்டேங்குதுன்னு உடனே பார்த்துருவான். ஆனால் அந்த சளி பிறந்ததுலேருந்து மனுஷன் சாகிற வரைக்கும் கூடயே இருக்கும். ஆனால் அது யாரும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அதனால சளிக்கு காலன்னு ஒரு பேர். இந்த கபத்தை எடுத்துட்டாங்க சரியான அளவில். இல்லை, எல்லார் உடம்புக்கும் 3 மாதத்துக்கு ஒரு தடவை சளி பிடிக்க தான் செய்யும். அது ஒரு விருந்தாளி மாதிரி ஒரு 3 நாள் இருந்துட்டு போயிட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாது. காய்ச்சலோ தலைவலியோ சளியோ ஒரு 2-3 நாள் இருந்தால் நோயே கிடையாது. அதை சரி பண்ணிக்கிறோம். அது தொடர்ந்து ஒருத்தருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வருஷ கணக்கா. இப்போ இந்த மழை சீசன் வந்துருச்சு, இந்த மழை சீசன் முடிகிற வரைக்கும், இந்த பனி சீசன் முடிகிற வரைக்கும் அவங்க மட்டும் அவஸ்தைப்படுவாங்க. இப்போ அவங்களுக்கு தான் இப்போ இந்த மருந்தே. நார்மலாக இருக்க ஆளுக்கு இந்த மருந்து கிடையாது. யார் யார் மூச்சு விட சிரமப்படுறாங்க குளிர் நேரத்தில், மழை நேரத்தில், அவங்களுக்கு தான் இந்த மருந்து. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு மருந்து. எல்லாருக்கும் தெரிஞ்ச பொருள் வெள்ளாடு தெரியும் எல்லாருக்கும். வெள்ளாடு, செம்பரியாடு ரெண்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். வெள்ளாடுன்றது எல்லா இலத்துலையும் சாப்பிடும். உதாரணத்துக்கு அதுக்கு பிடிச்ச உணவு ஒரு மரத்து மேல இருக்கு, ஒரு கொடியா இருக்குன்னா அந்த மரத்துல கால் வச்சு எக்கி சாப்பிடும். செம்பரி ஆடு வயக்காட்டை மட்டும் மேயும். அது கும்பலா தான் போகும். ஒரு ஆடு போய் ஒரு இடத்துல தாண்டுச்சுன்னா எல்லா ஆடும் அந்த இடத்துல போய் தாண்டும். அங்க எது தடை இருந்துச்சுன்னா பார்க்காது. முன்னாடி போற ஆடு தாண்டிடுச்சுன்னா பின்னாடி வர எல்லா ஆடுமே தாண்ட ஆரம்பிச்சு அந்த இடத்துல இது செம்பரி ஆட்டோட ஒரு முட்டாளத்தனத்துக்கு சொல்றது. யாராவது சொல்லும் போது செம்பரி ஆட்டு கூட்டம் அப்படின்னாங்கன்னா ஒருத்தன் சொல்றது அப்படியே எல்லாரும் கேட்கறதுக்கு செம்பரி ஆட்டு கூட்டம்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளாடு அப்படி கிடையாது. இறை தேடும் போதும் தனித்தனியா போய் தேடும். அதுக்கு தேவையான, அதுக்கு என்ன சத்து மூலிகை வேணுமோ அது தேடி போய் சாப்பிடும். அந்த வெள்ளாட்டோட கறி இருக்கு பாத்தீங்களா, நம்ம மனுஷனுக்கு உடம்புல எந்த உறுப்பு பாதிச்சிருக்கோ அந்த உறுப்பு வெள்ளாட்டுல சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு பேச்சு சரியா வரல அப்படின்னா வெள்ளாட்டோட நாக்கை சமைச்சு சாப்பிட்டா அந்த நாக்கு சரளமா பேச வரும் அப்படின்னுவாங்க. அதே மாதிரி உடம்புல இருக்க எல்லா உறுப்பும், குடல்ல இருந்து எலும்புல இருந்து எல்லாமே, உங்களுக்கு எந்த உறுப்பு வலுவாகணுமோ அது வெள்ளாட்டுல சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த வெள்ளாட்டுல நம்ம ஒரு பெரிய ஆடு, அதாவது நல்லா வளர்ந்த ஆடு, எல்லா ஆட்டுக்குமே அந்த கொழுப்பு இருக்காது. ஒரு 15,000-20,000 ஆடு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட ஆட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ கிட்ட நெருக்கி கூட கொழுப்பு இருக்கும். இப்போ அந்த கொழுப்பு தான் அந்த கொழுப்பு, இதுதான் வெள்ளாட்டு கொழுப்பு. இதுதான் வெள்ளாட்டு கொழுப்பு. ஆமா. இந்த கொழுப்பை உருக்கி நெய்யாக்கணும். இந்த கொழுப்பை உருக்கணும்னா இதுல இருந்து எண்ணெய் வரும். அந்த எண்ணெய் உறைஞ்சா அப்படி ஆயிரும். இதுதான் வெள்ளாட்டு கொழுப்பு. அதை இருந்து உருக்கி எடுத்த நெய். வெள்ளாட்டு நெய்னா வெள்ளாட்டு பாலை கறந்து அதை உர ஊத்தி அதுல இருந்து வெண்ணெய் எடுத்து நெய் எடுக்கிறது கிடையாது. வெள்ளாட்டு கொழுப்பை உருக்கி அதுல இருந்து எடுக்கக்கூடிய இந்த நெய் தான் வெள்ளாட்டு நெய். இந்த நெய் 200 கிராம் அப்படின்னா மொட்டு நீக்கிய கிராம்பு. இது சாதாரண லவங்கம் இருக்குல்ல,
அந்த லவங்கத்துல மொட்டு நீக்கிய கிராம்புங்க. சரி, மொட்டு நீக்கிய கிராம்புங்களா? சொல்லுங்க, இதுல எப்படியா நம்ம காய்ச்ச போறோம்? இது ஒண்ணும் இல்லைங்க. இப்ப கிராம்போட பொது சுத்தி என்னன்னா, கிராம்போட முனையில வந்து அந்த மொட்டு இருக்கு பாருங்க. ஆமா, அந்த மொட்டை வந்து எடுத்து விட்டுறணும். அதாவது ஒரு மோதிரத்துல கல்லு வச்சிருக்காங்கன்னா, கல்லை நீக்கின மோதிரம் அப்படி வச்சுக்கோங்க. உண்மையிலே பாத்தீங்கன்னா மோதிர கல்லு இதை தான் வச்சாங்கன்னு நினைக்கிறேன். உள்ள பாத்தீங்கன்னா அந்த மொட்டு அப்படி இருக்கும். இதுதான் வந்து லவங்க சுத்தி. இதை ஏன் எடுக்கிற அப்படின்னா, இந்த மொட்டுல இருக்கக்கூடிய அந்த இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ரொம்ப மைனூட்டா இருக்கும். இது போய் குடல்ல போய் தங்கிருச்சா ஜீரணமாகாது. குடல்ல ஒட்டிக்கிச்சு அப்படின்னா சிலருக்கு வந்து வீரேசனம் ஆகிட்டே இருக்கும், அதாவது பேதி ஆகிட்டே இருக்கும். மோஷன் வந்து கட்டுப்படுத்த முடியாது. அதனால வந்து ஒரு தடவை 2 தடவை போற மோஷன் வந்து 10 தடவை கூட போகும். அதனால இந்த முட்டை வந்து நீக்கிடணும். இது வந்து விஷம் மாதிரி. இந்த தண்டு பகுதி இருக்குல்ல, இதுதான் நமக்கு மருந்துக்குரியது. இதை மட்டும் சட்டியில போட்டு நல்லா வறுத்து நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுக்கணும். இதுதான் வந்து லவங்கத்தோட பொடி. லவங்க பொடி. இந்த கிராம்பை வந்து பொடி பண்ணி வச்சிருக்கோம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த வெள்ளாட்டு நெய்யை உருக்கி 200 கிராம் நெய்யை உருக்கணும்னா அதுல 100 கிராம் இந்த லவங்கத்தை போட போறோம். லவங்கத்தூள் போட்டு கிண்டி இறக்கி வச்சிட்டோம்னா சுவாச காச நெய் வந்து ரெடி. நேர்களே, சுவாச காச நெய் எப்படி செய்யறதுன்றதை இப்ப பாக்கலாம். நண்பர்களே, பாத்தீங்கன்னா இப்போ ஆட்டு கொழுப்பு போட்டாரு, வெள்ளாட்டு கொழுப்பு போட்டிருக்காரு. அது இப்ப நெய்யா உருக்க போறாரு. ஐயா, இப்போ எத்தனை கேஜிக்கு எத்தனை கேஜி வரையும் போடலாம் ஐயா? அப்படியேதான் கணக்கு இருக்கா? நம்ம எவ்வளவு நெய் எடை போட்டு வாங்கிட்டு வரோமோ அதுல ஒரு 50 கிராம் 100 கிராம் குறையும். மீதி ஃபுல்லா நெய்யா மாதிரி. நம்ம இப்படிதான் வெள்ளாட்டு கொழுப்பை வந்து உருக்கணும். உருக்குனா அதுல நெய் வரும் பாருங்க, லைட்டா நெய் வர ஆரம்பிக்குது. ஒவ்வொன்னா என்னென்ன செய்யறாங்கன்றத அப்படியே நீங்க பாருங்க. இப்படி உருகிட்டே இருக்கணும். உருகிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்க நெய் பிரிஞ்சு வந்துடும். நண்பர்களே, அவ்வளவுதான். இதை இப்போ நாம வடிகட்டி எடுத்துக்கலாம். வெளியே அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நெய் நல்லா தரமா ரெடி ஆயிடுச்சு. இதை பிரிச்சு எடுத்து இதுல என்னென்ன மூலிகை போட போறாருன்னு சொல்லிட்டாரு ஆல்ரெடி. ஒரே ஒரு மூலிகை தான், அதாவது லவங்க தூள் தான் போட போறாரு. அது எப்படி போடுறாருன்றத பார்க்கலாம். நம்மளே பாத்தீங்கன்னாக்க நம்மளே பாத்தீங்கன்னாக்க பாருங்க, வடிகட்ட போறாரு. இப்படிதான் வடிகட்டணும். வடிகட்டாரு. அடுத்தது என்ன செய்ய போறாருன்றத நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னாக்க வெள்ளாட்டு கொழுப்பு நெய் ரெடி. இப்ப ஒரு கையில நெய் வச்சிருக்கீங்க, இன்னொரு கையில பொடி வச்சிருக்கீங்க. இது என்ன அளவு, என்ன பங்கையா? இப்ப நீங்க பாத்தீங்களா, ஒரு நம்ம வடிகட்டோம்ல வெள்ளாட்டு கொழுப்பு உருக்கி, ஆமா, அந்த நெய் உறைஞ்சா அப்படிதான் இருக்கும். அதான் வெள்ளாட்டு நெய். லவங்க வந்து 1 பங்கு, வெள்ளாட்டு நெய் வந்து 2 பங்கு. இது 50 கிராம் அப்படின்னா இது 100 கிராம். 100 கிராம் முதல்ல வந்து நெய்யை உருக்குறோம். நெய்யை உருக்கி என்ன ரூபா ஆனதும் இந்த லவங்க பொடியை போட்டு கிண்டி இறக்கிடுறோம். அவ்வளவுதான், நெய் ரெடி. நல்லா சூடு ஆனதுக்கு அப்புறம் ஒரு காற்று போகாத பாட்டில பத்திரப்படுத்திக்கணும். இதை காலை மாலை 2 நேரம் நம்ம சொன்ன மாதிரி 1/4 ஸ்பூன்ல இருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் சாப்பிடலாம். சாப்பிட்டு சூடா வெந்நீர் அல்லது சூடான பானம் ஏதாவது குடிக்கணும். அப்படி குடிச்சாங்க அப்படின்னா உடனடியா ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரத்துக்குள்ள அந்த சுவாச சம்பந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல இருந்து மாறுறத பார்க்க முடியும். ஓ, சரிங்க. இப்ப செஞ்சிடலாங்களா? செஞ்சிருவாங்க. ஓகேங்கய்யா. நண்பர்களே, பாத்தீங்கன்னாக்கா இப்போ பாத்திரத்துல போடுறாரு பாருங்க. நெய் பாத்திரத்துல போட்டாரு. அடுத்தது அதை உருக்க போறாரு. லவங்க பொடியை வந்து தூவி அதுக்கப்புறம் அதை நல்லா கொதிக்க வச்சு இறக்க போறாரு. அது எப்படின்றத நம்ம முழுமையா பார்க்க போறோம். அடுப்பு அணைச்சிடணும். நெய் பாத்தீங்கன்னாக்க உருகிருச்சு. இப்ப அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். இப்ப அந்த பொடியை போட போறாரு. அதுல பாதி அளவு பொடியை போட போறாரு. பாத்தீங்கன்னா போடுறாரு பாருங்க, நல்லா புகை வருது. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா கலக்கிறாரு பாருங்க. கலந்து அதுக்கப்புறம் இது மருந்தை பண்றாரு.
ஐயா இப்ப மருந்து ரெடிங்களா? அவ்வளவுதாங்க. இது அப்படியே உரைய வச்சுட்டோம்னா மருந்து ரெடி. மருந்து ரெடி, அவ்வளவுதான். இதான் எடுத்து சாப்பிடணும். ஆமாங்க. இது உறைஞ்சதும் இப்ப முதல்ல பாத்தீங்களா எப்படி கட்டியா நெய் கட்டி நெய் மாதிரி இருந்துச்சு, அதே மாதிரிதான் இது முடியும் போது இருக்கும். சரிங்களா? ஆனா கலர் மாதிரி இருக்கும். ஆமா, கலர் மாதிரி நமக்கு சாக்லேட் மாதிரி இருக்கும். சாக்லேட் கலர். ஆமா, அது இனிப்பு சுவையெல்லாம் இருக்காது. இது நல்ல சுகந்த வாசனையோட இருக்கும். சாப்பிட்டோம் அப்படின்னா நீங்க சாப்பிடும் போதே உள்ளுக்குள்ள மூக்கு தொண்டை இதுல எல்லாம் வந்து அடப்பை ஃபுல்லா எடுத்து விடும். மூக்கு வந்து நல்லா மூச்சு விட முடியும். மூக்க வந்து அந்த துளை ஃபுல்லா நிரம்ப காத்து போகும். அதே மாதிரி உங்களுக்கு பேச்சும் வந்து கணீர்னு வரும். இப்ப மருந்து ரெடிங்களா? மருந்து ரெடிங்க. நம்ம பாத்தீங்கன்னாக்க மருந்து அழகா ரெடி ஆயிடுச்சு. இதுதான் மருந்து தயாரிக்கும் முறை. நண்பர்களே, சுவாச கசனை எப்படி செய்யறதுன்னு பாத்திருப்பீங்க. இந்த மருந்தை இப்ப எப்படி சாப்பிடுறதுன்னு ஆய் கிடைக்கலாம். இந்த மருந்தை எப்படி சாப்பிடணும் ஐயா? சின்னவங்களா இருந்தாங்க, அந்த சின்ன குழந்தைய ஒரு 10 வயசுக்கு மேல, அவங்களுக்கு 10 வயசு கீழே இருக்கவங்க மருத்துவர் ஆலோசனைப்படி என்ன மருந்தோ அதை பயன்படுத்துங்க. 10 வயதுக்கு மேற்பட்டவங்க, அதாவது குழந்தைக்கு தனக்கு என்ன நடக்குதுன்னு வாய்க்கு திறந்து சொல்ல முடியுது, தாய் தகப்பன்ட்டு சொல்ல முடியுதுன்னா அவங்க மட்டும் தான் மருந்து எடுக்கணும். மற்ற யாரும் எடுக்கக்கூடாது. வயசானவங்களும் அப்படித்தான். வயசானவங்க படுத்த படுக்கையா இருக்காங்க, அவங்களால பேச முடியல, செய்கை தான் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த மருந்து கொடுக்கக்கூடாது. ஒருத்தர் மருந்தை சாப்பிட்றவர் தனக்கு என்ன நேருதுன்றதை வாய் முட்டு சொல்ல முடியறவங்க மட்டும்தான் இதை சாப்பிடணும். இந்த மருந்து வந்து 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும், சின்னவங்களா இருக்க 10 வயசுக்கு இருக்கவங்கன்னா 1/4 ஸ்பூன் எடுக்கணும். அதாவது ஒரு பச்சைப்பட்டையின் அளவுல இருந்து ஒரு அரநெல்லிக்கு அளவு வரைக்கும் சாப்பிடலாம். இந்த மருந்து வந்து டேஸ்டாலாம் இருக்காது, கொஞ்சம் கசப்பு சுவையோட இருக்கும், பயங்கர நறுமணமா இருக்கும். ஒரு ஹால்ஸோ விக்ஸோ சாப்பிட்டா எப்படி உங்க தொண்டையில வந்து அந்த நறுமணம் வந்து மூக்கு வழியா வெளியே வருது, அது மாதிரி இந்த நெய்யை சாப்பிட்டாலும் அப்படி வரும். இந்த நெய் வந்து நமக்கு பார்க்கும்போது நம்ம அந்த சாக்லேட்டு, கேட்பரி சாக்லேட்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இருக்குது. இதை சாப்பிட ஆரம்பித்ததுமே உள்ளே போய் மூக்கில் தொண்டையில் வயிற்றுல எல்லாத்துலேயுமே இந்த சுவாச நாளங்களை வந்து நல்லா விரிச்சு விடும். ப்ரீத்திங் வந்து நல்லா இருக்கும். நீங்கள் மூச்சு இழுக்கும் போதே இதை உள்ளே சாப்பிட்டதுமே நீங்கள் மூச்சு இழுக்கும் போது உள்ளே போகிற மூச்சு வந்து குளிர்ந்து போகிறது உங்களுக்கு தெரியும். எந்தெந்த இடம்லாம் உங்களுக்கு அந்த நுரையீரலுக்குள்ள காத்து எப்படி பிரிஞ்சு போகுதுன்றது உங்களால சாப்பிட்றவங்களால உணர முடியும். ஆமா, மூக்குலயும் அந்த சவுண்ட் வர நின்றும். தொண்டையிலயும் மூச்சு விடும்போது சில பேசும்போது உள்ளுக்குள்ள வந்து ஒரு விசில் சவுண்டு மாதிரி கீன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சவுண்டும் வந்து ஒரு வாரத்துக்குள்ள நிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மருந்து வந்து காலையில ஒரு ஸ்பூன், நைட் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு சூடா காஃபி அல்லது டீ இல்லாட்டி வெந்நீர். இந்த நெய் வந்து நமக்கு கெட்டியா இருக்கு, இந்த நெய்யை உருக்கணும். உள்ள போய் உருக்குறதுக்கு என்ன செய்யணும்னா சூடான தண்ணி, நம்ம டீ காஃபி குடிக்கும்போது எப்படி ஊதி குடிப்போம், அது மாதிரி இந்த நெய்யை முழுங்கினதுக்கு அப்புறம் இதை மென்னுலாம் சாப்பிடக்கூடாது, நாக்கில் வச்சு முழுங்கிடணும். முழுங்கிட்டு சூடான தண்ணியை டீ குடிக்கிற மாதிரி ஊதி குடிக்கணும். இந்த 1/2 டம்ளர் தண்ணி குடிக்கோம்னா இந்த நெய் உள்ளே போய் கரைஞ்சு உங்கள் உடம்புல போய் ரத்தத்தில் கலக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இந்த ஆக்சிஜன் வந்து சீராக அதாவது உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சீராக பரவ ஆரம்பிச்சிடும். இந்த மூச்சு வாங்குற பிரச்சனை, நைட்டு தூங்கும்போது கொரட்டை விடுறது, மூக்கு அடிக்கடி அடைச்சு மூக்கு பிரச்சனை, சுவாச சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் இந்த நோயில சரியாகும். இன்னும் சொல்ல போனா கபம் சம்பந்தப்பட்ட 96 நோய், கண்டத்துக்கு மேல இருக்கும் நோய், நீர்னால வரக்கூடிய நோய், ஒரு ஆளுக்கு வந்து நீர்னால ஒரு அலர்ஜி ஆகுது இல்ல நீர்னால ஒரு நோய் வருதுன்னா அது எல்லாமே வந்து இதுல சரியாகும். அப்படிப்பட்ட மருந்து அந்த சுவாச கசனி. இது எல்லாருமே சாப்பிடலாம். குறைஞ்சது 2 மாதம் 3 மாதம் தொடர்ந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயுள் காலத்துக்கு இந்த பிரச்சனை இல்லாம இருக்கும். அதனால இந்த மருந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு வாரம் வந்து கொஞ்சம் பயிற்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மருந்தை சாப்பிட்டு அந்த தண்ணியை குடிச்சு பழகணும். அந்த வெந்நீரை குடிச்சு பழகிட்டு உங்களுக்கு நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க இதை தொடர்ந்து சாப்பிடலாம். ஒரு 3 மாசம் சாப்பிட்டுட்டீங்கன்னா அப்புறம் ஆயுட்காலத்துக்கும் இதே மூச்சு சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு வராது. நீங்க இந்த கிளைமேட் சொல்றோம்ல, இந்த மழை காலம், அந்த ஐப்பசி கார்த்திகை, இந்த காலம் அந்த குளிர்காலம் மார்கழி, இந்த மாசம் மட்டும் கொஞ்சம் அந்த பனி படுற நேரம் மழையில வந்து நினையாம இருக்கணும். பனியில போகக்கூடாது. பனியில போனா காதுக்கு அடைக்கிறதுக்கு ஏதாவது பஞ்சு ஏதாவது காதுக்கு வச்சுக்கணும். அதே மாதிரி மழையில நினையாம பார்த்துக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளேயே இந்த நோயில இருந்து எல்லாரும் விடுபட்டுறலாம். உங்களுக்கும் மூச்சுவத்துல சிரமமா இருக்கா? ஆஸ்மா விஷயம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கா? அதே மாதிரி கொரட்டை சவுண்ட் வருதா? நுரையீரல்ல பாத்தீங்கன்னாக்கா சளி கொத்திருக்கா? கவலைப்பட வேண்டாம். ஜென்மத்துக்கும் வரக்கூடாது அப்படின்னா 3 மாசம் சாப்பிட்டாவே போதுன்றாரு. அப்படிப்பட்ட மருந்துகள் தான் இப்ப நான் செய்முறையோட செஞ்சு காமிச்சிருக்காரு, சொல்லியிருக்காரு. தேவைப்படுறவங்க நீங்க அதே மாதிரி விளையாட்டு நெய்யில கண்டிப்பா இந்த ஃபார்முலா செஞ்சு சாப்பிட்டு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழுங்க. மீண்டும் ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவதன் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னார். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்.